சாமானியர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நம்ம வந்து டிடிஎஸ் ரவி அவர்கள் இணைந்திருக்கிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம சந்திக்கிறோம். அதான் ஐ திங்க் லாஸ்ட்டாக ஏப்ரல் மாதம் சந்தித்தோம். எலெக்ஷன்லாம் முடிஞ்சிடுச்சு, போலிங்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னொரு 4 நாளில் வந்து ரிசல்ட் வரப்போகுது. அதாவது இந்தியா மட்டும் இல்லை, உலக நாடுகளே வந்து மோடி திருப்பி வராரா வரமாட்டாரா அப்படின்ற கேள்வியோட போயிட்டுருக்கு. அது வந்து ஆஸ்திரேலியாவோட விசா ப்ராசஸ் பண்ணுற டீம் ஆகட்டும், ஆப்பிரிக்கன் யூனியன் ஆகட்டும், ஆர் காசா அந்த இவங்களாகட்டும், ரஷ்யா ஆகட்டும், எல்லாருமே இந்த முடிவுனால உலக அரசியலே ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பிசினஸ் பீப்புள்லாம் வந்து இவர் வரணும்னு ஒரு சில பிசினஸ் பீப்புள் நினைக்கிறாங்க. இன்னும் ஒரு சில பிசினஸ் பீப்புள் வந்து இவர் வந்துடவே கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டும் ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஷிப்பிங் அத்தாரிட்டிஸ்ல ஒன்று இருக்கு. அதாவது எல்லா இண்டஸ்ட்ரியிலும், அதாவது காய்கறி விற்கிறதுலேருந்து ஒரு தூய்மை பணியாளர் செய்யறதுலேருந்து ஒரு மல்டி பில்லியன் கம்பெனி ஓனர்லேருந்து இந்த முடிவுக்கு தான் வெயிட் பண்றாங்க. பொதுமக்களும் வெயிட் பண்றாங்க. மோடி அவர்கள் தேர்தலில் தோற்றதே கிடையாது. இதுதான் அவருடைய வரலாறு. அந்த வரலாறு கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்க? இது வெற்றி தோல்விக்கான விஷயம் இல்லை. இது அடுத்த தளத்துக்கு இந்தியாவை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை. வெற்றி அப்படின்னா 272 வந்தாலே வெற்றி பெற்ற முடியும். திமுகவோட கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரோடையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டா கூட வெற்றி பெற்ற முடியும். ஆனால் அவர் அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. 125 நாளைக்கான திட்டம் வைத்திருக்கிறாரு. அடுத்த 6 மாதத்துக்கான திட்டம் வைத்திருக்கிறார். அடுத்த 24 வருடங்களுக்கான திட்டங்களை வைத்துக்கொண்டு 100வது ஆண்டு இந்தியாங்கிறது இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கில் போகிறார். ஸோ இது வந்து ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டத்தை எப்படி கரெக்ட் பண்ணுறதுங்கிற அடிப்படையில் தான் பார்க்குறாரு. வாக்கு வாங்கணுங்கிறதுக்காக நான் 1 லட்சம் கொடுக்குறேன், நான் உனக்கு வந்து தோடு கொடுக்குறேன், மூக்குத்தி கொடுக்குறேன், இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள மோடி ஐயா இறங்க மாட்டார். அது இறங்கினதும் இல்லை. அந்த அடிப்படையிலேருந்து நம்ம பார்க்கணும். ஸோ உலக நாடாக இருந்தாலும் சரி, இவங்களா இருந்தாலும் சரி, ஒரு சிஎஸ்கே மேட்ச் நடக்குது அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கே வெற்றி பெறணும். ஐயோ தோற்றுருவாங்களோ, இல்லை தோனி இருக்காரு, இல்லை சேப்பாக்கில் நடக்குது, இப்படி விவாதங்கள் நடக்கலாமே ஒழிய மேட்ச் கண்டிப்பாக சென்சிபிளாக தான் நடக்குது. ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயமா தான் இருக்க போகுது. ஜூன் 1ஆம் தேதியே எக்ஸிட் போல் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் தெரிஞ்சிடும். 4ஆம் தேதி உறுதியாகவே தெரிஞ்சிடும். இதில் ஒன்றும் பிரேல்வே இல்லை. சார், மீடியா வந்து இந்த முறை வந்து ரொம்ப அப்பட்டமாக செயல்பட்டதாக நிறைய. தமிழ்நாடா இந்தியாவா? சார் எல்லாமே, அதாவது கிளீனாக தெரிஞ்சது. இந்தியாவில் வந்து எப்படின்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்லாம் வந்து மோடிக்கு சப்போர்ட்டாக சொல்கிறாங்க. பட் அந்த மீடியாவோட தரம் குறைய காங்கிரஸ் வருதுன்னு சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் வந்து இண்டி கூட்டணியும் தன்னை நம்பவே இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ் யூடியூபர்ஸ் அவங்க நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா மோடி இன்னொரு பக்கம் வந்து என்ன, மக்களிடையே சந்திக்கிறார். மக்களுக்கு ஒரு எங்க போனாலும் கூட்டம், எங்க போனாலும் இது. இப்ப நம்ம பேசிக்கொண்டிருக்கிற நேரம் வந்து விவேகானந்தர் இல்லத்துல வந்து இன்னொரு 1/2 மணி நேரத்துக்குள்ள வந்து போறார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. மோடி மக்களை நம்புறார். ஆனா காங்கிரஸ் வந்து மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற இன்ஃப்ளூயன்சஸ நம்புறாங்க. முதல்ல இந்த இன்ஃப்ளூயன்சஸ் தாக்கம் எப்படி இருக்கு நினைக்கிறேன். ஒரு பொருளுக்கு அது கருவாடு கற்பூரம் ரெண்டுத்துக்கு வந்து மார்க்கெட்டிங் தேவையில்லை, வச்சா போதும். ஆனால் மற்ற எல்லாத்துக்கும் மார்க்கெட்டிங் வேணும். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஸோ ஒரு நிலத்தை விற்கிறவங்களே இதுக்கு அருகில் இருக்குது, அதுக்கு அருகில் இருக்குதுன்னு சொல்கிறதெல்லாம் இயல்பான ஒரு விஷயம். ஸோ மார்க்கெட்டிங்கே இவங்க எப்படி வேணாலும் பண்ணட்டும். ஆனால் இந்த வாங்குகின்ற விஷயத்தை அடிக்கடி சொல்லுவார், மக்களை கரப்ட் பண்ணுறீங்க. ஒரு 8500 ரூபாய் கொடுப்பேன்னு காங்கிரஸ் சொல்கிறாங்க. உடனே திமுக காரருக்கு ஒரு யோசனை வர வேண்டாமா, நான் 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கே நுரதள்ளிட்டு இருக்கேன், எதுக்காக சொன்னேன்னு தெரியாமல் வேறு வழி இல்லாமல் ஈரோடு கிழக்கு தேர்தலை வைத்து நான் அந்த முடிவுக்கு வர்றேன், நீ 8500 எப்படி கொடுக்குறேன்னு சொல்கிறேன்னு ஒரு கேள்வி இவங்களுக்குள்ளேயே வரணுமா வேண்டாமா? சரி, அப்படியே 1 லட்ச ரூபாய் நீங்கள் கொடுத்துட்றீங்க, எல்லாருக்கும் 1 லட்ச ரூபாய் கொடுத்துட்றீங்கன்னா அது விலைவாசியை குறைக்குமா ஏற்றுமா? எல்லார் கையிலையும் 1 லட்ச ரூபாய் ஒரு நாளில் வந்தது அப்படின்னு சொன்னால், அல்லது 8500 ரூபா மாதம் வந்தது, ரொட்டேஷனில் ஒழுங்காக வந்துட்டு இருக்குன்னு சொன்னால் விலைவாசி ஏற்றி விடும். விலைவாசி ஏற்றுனா யாருக்கு லாபம்? கவர்மெண்ட் பணம் எனக்கும் உங்களுக்கும் வருது. ஒருவேளை ஓட்டர் லிஸ்ட்டில் நம்ம பேர் எடுத்துருவாங்க, இவங்களுக்கு மட்டும் மக்களுக்கு வருது, வந்துட்டு போட்டோம். அவங்க போய் அந்த பணத்தை செலவு பண்ணும் பொழுது விலைவாசி உயர்வதனால் வர்த்தகத்தில் இருக்கிறவங்களுக்கு தானே லாபம். வர்த்தகத்தில் இருக்கிறவன் இன்னைக்கு 70 ரூபாய்க்கு அரிசி விற்கிறான்னா 100 ரூபாய்க்கு விற்க போகிறான். இதுதானே லாபம். ஆனால் மோடி அதையே எப்படி பண்ணுறாரு? 5 கிலோ இலவச அரிசி, மேட்ரு முடிஞ்சிச்சா? இதில் விலைவாசி ஏறுறதுக்கு ஒன்றுமே இல்லை. சாப்பிட்டியா, போய் வேலையை பாரு.
சம்பாதி. இதுதான் ஒரு அரசினுடைய திட்டமா இருக்கணுமே ஒழிய இப்படி சுத்தி சுத்தி ஒரு பிரச்சனைக்கு தீர்வு இன்னொரு பிரச்சனைங்கிற அடிப்படையில போகக்கூடாது. ஸோ ஆனா இவங்களுடைய நோக்கம் என்ன, திமுகவுடைய நோக்கம் என்ன? வர்த்தகம் யார் பண்ணுவா? ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவங்க தான் அதிகம் பண்ணுவாங்க. வர்த்தகர்கள் நல்லா இருக்கணும். யார் பணத்துல? அரசு பணத்துல. கடத்தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு கட்டி சட்னியா கொடுக்குற மாதிரியான ஒரு வேலையை பண்றாங்க. இந்த மாதிரியான அரசியலில் இருந்து இந்தியா வெளியில வரணும். அதுக்கு காங்கிரஸ் முஃப்த் பாரத் முதல்ல நடந்தாகணும். ஆனால் காங்கிரஸ் என்ற கட்சி இருக்கணும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சார் நடக்கணும்ன்றீங்க, இருக்கணும்னு சொல்றீங்களா சார்? எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நிர்மலா சீதாராமன் மேடம் சொன்னாங்க 2 ஆண்டு விழாக்கு முன்னாடி, துக்ளக் ஆண்டு விழாவில் சொன்னாங்க. காங்கிரஸ் முஃப்த் பாரத்னு சொன்னா காங்கிரஸ் அடியோடு வேறுபட்டு இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அந்த வேறு அப்படியே இருக்கணும், ஆனால் ஒழுங்காக தொழிலிடணும். அது நேர்மையான ஒரு அரசியலை நடத்தக்கூடிய ஒரு கட்சியாக மாறணும். அப்படித்தான் நீங்க நினைப்பீங்க. அதே மாதிரி இங்க கழகங்கள் விஷயத்துக்குள்ள நல்லது நடக்கணும். இதே மாதிரியே போயிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னா, அதுவும் ஜெயக்குமார் மாதிரியானவங்கெல்லாம் இப்படிலாம் பேசுவாங்க அப்படின்னு சொன்னா இந்த அரசியலில் இருந்து தமிழ்நாடு காக்கப்பட வேண்டும். ஆனா நீங்க ஒண்ணு பாருங்க, சோயா அடிக்கடி சொல்லுவாரு, ஜனாதிபதி ஆட்சி நடந்தாலும் அந்த மாநிலத்துல வேலை நடந்துகிட்டு தான் இருக்கும். எந்த ஆட்சி நடந்தாலும் வேலை நடந்துகிட்டு தான் இருக்கும், திட்டங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கும், செயல்பாடுகள் நடந்துகிட்டு தான் இருக்கும். அரசியல்வாதி இருக்கிறதுனால ஒரு லாபம் என்னன்னா, அவன் எந்த மக்களுக்காக வாக்களித்து வாங்கிட்டு வந்தானோ அந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைப்பான். அடுத்தவன் என்ன பண்ணுவான், ஓ நான் தோத்ததுக்கு காரணம் இதுதானா, நான் இன்னும் நல்லது செய்யணும்னு நினைப்பான். இதுக்கு தான் உங்களுக்கு மக்கள் பிரதிநிதி வேணும். இல்லைனாலுமே நாடு ஆட்சி செய்யத்தான் செய்யும், நல்லது நடக்கத்தான் போகுது. வெங்காய விலை குறைய போகுதா? வெங்காய விலை குறைஞ்சா தக்காளி விலை ஏறப்போகுது. இது சிஸ்டம் தானே. ஸோ ஆனால் நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்னு சொன்னால், விலைவாசி மிக மோசமான ஒரு நிலைமைக்குள்ள தாண்டிட்டு போயிட்டே இருக்கு. அதுதான் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்க போகுது. சார், மோடியை சென்ற முறையோ அது முந்தின முறையோ இந்த மைனாரிட்டியோட அதை பற்றி பேசவே மாட்டார். ஜென்ரலாக ஹி வில் பி வெரி கேர்ஃபுல்லாக அது பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த வாட்டி இந்த மைனாரிட்டி அபியூஸ்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு 2 காரணத்துக்காக ரீச்சே பண்ணார். 2 காரணத்துக்காக உங்க மேனிஃபெஸ்டோவில் ரீடிஸ்ட்ரிபியூஷனுங்கிற ஒரு வார்த்தையை போட்டிருக்கீங்க. 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. அவர் ஃபேஸ் 1ல அப்படியே வாயை மட்டும் உட்கார்ந்தார். மக்கள் பேசுவாங்க, இதை பத்திரிகையாளர் கேள்வி எழுப்புவாங்க, விமர்சகர்கள் கேள்வி எழுப்புவாங்கன்னு அவர் காத்துக்கிட்டு இருந்தார். நீங்க செய்யல. அப்ப அவர் சொல்றாரு, பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொல்றாரு, நீங்க செய்வீங்கன்னு நினைச்சா நீங்க செய்யல, அதனால நான் பேசுறேன். ரீடிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன? யார்கிட்ட இருந்து வாங்கி யார்கிட்ட கொடுக்க போறீங்க? பணக்காரன்ட்டு இருந்து வாங்கி ஏழைகள்கிட்ட கொடுக்க போறீங்க. ஏழைகளுக்கு உங்களுடைய இது என்ன, சிஸ்டம் என்ன? ரேஷன் கார்டுகள் கொடுக்க போறீங்களா? அப்படின்னா வந்தேரிகள் இருக்காங்களே, இந்திரா காந்தி அம்மா 2 கோடி பேர் பங்களாதேஷ் மூலமா வந்தாங்கன்னு 45 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்களே. இங்க மும்பைல பார்த்துருக்கோமே, இங்க ஸ்ரீலங்காலேருந்து பார்த்துருக்கோமே. இவங்களுக்கு கொடுக்க போறீங்களா? இவங்களால குடியுரிமையே வாங்க முடியாது, இவங்களுக்கு கொடுக்க போறீங்களா? இதைத்தான் அவர் கேட்டார். ஆனால் முசல்மான்கிற வார்த்தையை அவர் எப்ப பயன்படுத்த ஆரம்பிச்சாருன்னா, எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு இடஒதுக்கீடு விஷயத்துல நீங்க கை வைப்பீங்கன்னு போது தான் அவர் அந்த மதம்ங்கிற வார்த்தைக்குள்ளேயே வர்றாரு. ஸோ இத்தனை நாள் இந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் எஸ்சி எஸ்டியோட இடஒதுக்கீடு பாதிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஒரு தனி பிரச்சனை. ஓகே, அது ஒரு மூர் மார்க்கெட்டு. இந்த எஸ்சி எஸ்டிங்கிறது பாண்டி பஜார். இது ஒரு வர்த்தகம், இது ஒரு வர்த்தகம். ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் இல்லை. ரீடிஸ்ட்ரிபியூஷனை நீ டிஃபைன் பண்ணு. என்ன டிஃபைன் பண்ணணும்? ஒரு மனிதனுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு கம்மியா சொத்து இருந்ததுன்னா அவனுக்கு நான் 50 லட்சம் ரூபாய்க்கு அதிகமா இருக்கிறவங்க கிட்ட இருந்து எடுத்து கொடுப்பேன். எவ்வளவு எடுத்து கொடுப்பேன் சொல்லணுமா வேண்டாமா? அப்பதானே எனக்கு தெளிவா தெரியும். இல்லைன்னா எனக்கு என்ன தோணும், நீ அப்படியே பிடிக்கிட்டே போய் தாலியை பிடிக்கிடுவ, ஈரமாட்டை எடுத்துட்டு போயிடுவ. நான் சொல்லத்தான் வேணும். பத்திரிகை கேள்வி எழுப்பலையே. என்ன ரீடிஸ்ட்ரிபியூஷனை பத்தி பேசுறீங்க? நாக்சலைட் மாதிரி பேசுறீங்களா? இல்ல முஸ்லீம் லீக் மாதிரி பேசுறீங்களா? இல்ல கம்யூனிஸ்ட் சித்தாந்த மாதிரி பேசுறீங்களா? இந்தியாவை ரஷ்யாவா மாத்த போறீங்களா? இதெல்லாம் கேட்கத்தானே வேணும். அதைத்தான் அவர் கேட்டார். நீங்கள் கேட்டிருந்தா இந்த கேள்வி விவாத பொருளா மாறி இருந்திருக்கும். அவர் மாட்டுக்கு தான் செஞ்ச நல்லதை பேசிட்டு கிளம்பி போயிட்டே இருந்திருப்பாரு. நீங்கள் வாய மூடினதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்குன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதைத்தான் உங்களுக்கு எடுத்து சொல்றாரு. எத்தனை மீட்டிங் பத்திரிகையாளராகவே மாறிட்டார். அந்த இடத்துல மக்களுக்கு எடுத்துக்க வேண்டிய செய்தி எடுத்துட்டு போனோம். தலைவனுக்கு ஒரு மனைவிக்கு சொல்லுவாங்க இல்லையா, தாயா இருக்கணும், பிள்ளையா இருக்கணும், வேசியா இருக்கணும், அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. தலைவனுக்கும் அதெல்லாம் பொருந்தும். அவன் தொண்டனா இருக்கணும், சேவகனா இருக்கணும், வாத்தியாரா இருக்கணும். வாத்தியார்னா 2 வாத்தியார், குஸ்தி வாத்தியாராகவும் இருக்கணும், பள்ளிக்கூட வாத்தியாராகவும் இருக்கணும். இப்படி அவனுக்கு பல ரூபங்களுக்குள்ள பார்க்க தெரியணும். ஏன்னா அவங்க அடுத்த 24 வருடங்களுக்கான திட்டத்தை கையில வச்சிருக்காரு. 2047 24/7 2047 வார்த்தையை பயன்படுத்துறாரு.
யார்கிட்ட இருந்து அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வரும்? ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து முக்கியமா பார்க்கணும். அந்த தலைவன்னா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இந்தியாவில் பிஜேபியை பொறுத்த வரைக்கும், பிஜேபி மாதிரி இருக்கக்கூடிய சில கட்சிகளை பொறுத்த வரைக்கும், அதிமுகவை பொறுத்தவரைக்கும் கூட யார் வேண்டுமானாலும் தலைவனாக வர முடியும். அடுத்த லிஸ்ட் அவங்க கிட்ட தெல்ல தெளிவா வச்சுட்டு இருப்பாங்க. குழப்பமே இருக்காது. இங்க வாரிசுக்கு வேலையில் இது பர்த் சர்டிபிகேட்ல வர்ற விஷயம் இல்லை. அப்பா யாரு? நீதான் சிஎம். கிடையவே கிடையாது. அதனால மோடியை ஏன் இன்னைக்கு பண்றாரு? உங்களுக்கு தெரியுமே, ஜெயபிரகாஷ் நாராயணன் வந்தாரு, எல்லாரும் அவரை எதிர்த்தாங்க. இந்த காங்கிரஸ் கும்பல்லாம் எதிர்த்தாங்க. வாஜ்பாய் ஐயா வர ஆரம்பிச்ச உடனே ஜெயபிரகாஷ் நாராயணன் பரவாயில்ல, வாஜ்பாய் ஐயா தான் பிரச்சனைட்டாங்க. வாஜ்பாய் ஐயா உள்ள வந்ததுக்கு அப்புறம் வாஜ்பாய் பரவாயில்ல, அத்வானி தான் பிரச்சனை. அடுத்த ஆள் இவங்களுக்கு பிரச்சனையா இருக்கான். கரெக்ட். இப்போ யோகி வந்து இதுக்கே எப்படி பண்ணி யோகி வந்து அவ்வளவுதான். இது வந்து கிட்டத்தட்ட 4 தலைமுறையா நடந்துட்டு இருக்கு. அந்த ஃபைட் அடுத்த லீடர்கிட்ட போட்டுறாங்க. சோ இந்த லீடர் வந்து ஒண்ணு மோசமா இருக்கும் பாத்துக்கோங்க. நீங்களும் வாஜ்பாயை ஒத்துக்கிறோம், இவங்க அத்வானி வந்ததுக்கு அப்புறம் தான் வாஜ்பாயை ஒத்துக்கிறாங்க. நானும் நீங்களும் அத்வானியை ஒத்துக்கிறோம், அவங்க மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் அத்வானியை ஒத்துக்கிறாங்க. இந்த பின்தங்கி இருக்கிற இந்த பிரச்சனை தான் இவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து. ஸோ இந்த சித்தாந்தத்துல நாளைக்கு வரப்போறவர் இதை விட இன்னும் அக்ரஸிவா தான் இருப்பாரு. அவர் கபில் தேவா இருக்க மாட்டாரு, இதை விட இன்னும் ஃபாஸ்ட் போலரா தான் இருப்பாரு. அப்படித்தான் நீங்க அதை பார்க்கணும். நாடு சரியான கைகளுக்குள்ள போயிட்டு இருக்கு. குடும்ப கட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கட்சியில ஒரு நாடு இல்லைன்னா அந்த நாடு உருப்படும். ஓகே சார், $1 மில்லியன் கொஸ்டின். நீங்க டேட்டாலாம் பார்க்கக்கூடிய நபர், இந்தியா ஃபுல்லா டேட்டா எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிருக்கீங்க. மோடி சொன்ன 400 வரும்னு நினைக்கிறீங்களா? அதாவது 400 அப்படிங்கறத அவர் எப்படி அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ராக் ரெக்கார்டு படி பிஜேபிக்கு ஒரு 25 சீட்டு மைனஸ் வருது போன தேர்தலுக்கு இந்த தேர்தல். அப்போ 303 மைனஸ் 25. ஆனா 200 தொகுதியில அவர் 4 தேர்தலா ஜெயிக்கல. அதுலதான் இப்ப 50 வேணும்னு அமித்ஷா சொல்றாரு. ஸோ கணக்குப்படி பார்த்தா 303 மைனஸ் 25 பிளஸ் 50, ஸோ 328 எனக்கு தெளிவா புரியுது. 330 எனக்கு தெளிவா புரியுது. அவர் 400ங்கிறது அஃப்கோர்ஸ் என்டிஏ சேர்த்து தான் சொல்றாரு. எதனால அப்படின்னா, இந்த 200 தொகுதிகள் இருக்கு இல்லையா, அதுல பல தொகுதிகள்ல பிஜேபி போட்டியும் போடல. ஜெயிக்கலைங்கிறது மட்டும் இல்லை, போட்டியே போடலை. அதில் வந்து மகாராஷ்டிராவில் சிவசேனா இருப்பாங்க, அல்லது இந்த இடத்துல ஜேடியு இருப்பாங்கன்னு இந்த வெஸ்ட் பெங்கால்லையோ அல்லது யூபிலேயோ அப்படின்னா அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, மகாராஷ்டிராவில் இந்த இடத்துல சில தொகுதிகளில் பிஜேபி இன்னும் போட்டி போடவே தொடங்கவில்லை. அப்போ அதில் இவங்களுடைய என்டியோடைய அலையன்ஸ் நிற்கிறாங்க. ஜெயிச்சா 400 அப்படிங்கிற கணக்கில் தான் போகிறாரு. இன்னொன்று நான் சொல்கிறேன், எந்த ஒரு மாணவனுமே இப்போ தமிழ்நாட்டில் 4 லட்சம் பேர் எக்ஸாம் எழுத போகிறாங்க +2க்கு. ஒரு 600 பேர் வந்து சென்டம் வாங்குறாங்க. இந்த 600 பேர் என்னைக்காவது தான் வந்து 40 வந்தால் போகிறோம், 60 வந்தால் போகிறோம், போன வாட்டியோட முன்னாடி வந்தால் போகிறோம், பாஸ் ஆனால் போகிறோம் அப்படின்னு ஒரு செகண்ட் நினச்சிருப்பானா? நினைக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு சென்டம் 99 வந்துருமோ, இந்த கேள்வி மட்டும் நான் மிஸ் பண்ணேன்னா எனக்கு 98 தான் அப்படிங்கிற அந்த பயம் -2லேருந்து வந்துகிட்டு இருப்பான். அப்படித்தான் இவர் சிந்தனை பண்றாரு. கரெக்டா தன்னோட இலக்கை எடுத்து வச்சிருக்காரு. 400 வரக்கூடிய சாத்தியம் எப்போ வரும்னு சொன்னா, என்டியோடைய அலையன்ஸ் இந்த 200 தொகுதியில் 50 தொகுதி விட்டுருங்க, மீதி 150 இருக்கு இல்லையா, அந்த 150 தான் ஹேஸ் டு பிளேயர் வரும். அதுல 70 அல்லது 60 400 கொண்டு போயிடும். ஆனா 330 உறுதியா இருக்கும். அதுல எந்த 330 மினிமம் கேரண்டி. மினிமம் 400ன்றது 60 வந்து இம்பாக்ட் ஆச்சுன்னா வரும். 2 எம்ஜிஆர், ஒன்னு மினிமம் கேரண்டி ரிட்டர்ன், இல்லைன்னா மேக்ஸிமம் கேரண்டி ரிட்டர்ன், அவ்வளவுதான். ஓகே சார், $1 மில்லியன் கொஸ்டின் தமிழ்நாடு பற்றியும் வரும். நீங்கள் இன்ஃபேக்ட் நம்ம சேனல்லே நம்ம தமிழ்நாடு பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணோம், உங்களை வச்சுன்னு பல இது சொன்னோம். கோயம்புத்தூர் ஒரு பெரும் கேள்வியாக இருக்குது. கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, மொத்த பாஜக பெர்ஃபார்மன்ஸுமே ஒரு கேள்வியாக இருக்குது. உங்களை பொறுத்தவரை பாஜக எவ்வளோ % வாங்கும்னு நினைக்கிறீங்க? பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டை பற்றி சொல்கிறது அப்படின்னா தொகுதி வாரியாக சொல்லணும். இவங்க ஆவரேஜ் 20%ங்கிறாங்க. ஆவரேஜ் 20னா ஒரு 10 தொகுதியில் இவங்களுக்கு 10% வாக்கு இருக்கும், ஒரு 20 தொகுதியில் இவங்களுக்கு வந்து 50% வாக்கு இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் ஆவரேஜ் பண்ணி பேசுவாங்க. நாம் அப்படி பேசக்கூடாது. ஆனால் சீட் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புங்கிறது எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய தமிழ்நாடு வந்து 39-0 தான் ஓட்டு போட்டிருக்கு. வரவே வராது. 39-0 தான் ஓட்டு போட்டிருக்கு. இதுதான் எனக்கு பிஜேபிக்காரர்களோட அல்லது சில பிஜேபி வரணும்னு நினைக்கக்கூடிய வெல்விஷர்ஸோட இருக்கிற பிரச்சனை. நீங்க ஏன் அதை வந்து 39 பிஜேபி 0 திமுகன்னு யோசிக்கல? தமிழ்நாடு 39-0 தான் ஓட்டு போடும் சார். அது இந்த பக்கம் போட்டுருக்கு, அந்த பக்கம் போட்டுருக்கு, அவ்வளவுதானே வெளியே வேற வாய்ப்பே கிடையாது. 2 தேர்தல்ல அது வந்து பிராக்மெண்டட் ஓட்டு போட்டிருக்கு.
2009 99 ரெண்டுமே ஜெயலலிதா அம்மா இருந்ததுனால தான் அது நடக்கும். நீங்களே நம்ம அனலைஸ்ல ஃபிராக்மெண்டட் ஓட்டா தான் இருக்கும்னு சொன்னீங்களே. ஃபிராக்மெண்டட் ஓட்டு எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க 39-0 போது 0 பிஜேபிக்கு நினைச்ச மாதிரி மக்கள் நிறைய பேர் நினைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த பணம் இருக்குல்ல, கொழுத்த பணம் இருக்கு, அதாவது 1 லட்சம் கோடி 50,000 கோடி ஒரே வருஷத்துல, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 15 கேண்டிடேட் இருக்காங்க. டிஆர் பாலு ஐயா இருக்காரு, ஜெகத் ரட்சகன் ஐயா இருக்காரு, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஒரு வேட்பாளருக்கு 628 கோடி சொத்து இருக்காங்க. 628 கோடி சாமானியன் கையில சொத்தா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் கண்டிப்பா விட்டு இல்ல அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிற சாமானியன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவன் உடனே ஒரு 100 கோடி போனா போகுது பாத்திரலாம் அப்படின்ட்டு இறங்கத்தான் செய்வான். அதே ஸ்டாலின் ஐயா கிட்ட பாவம் ரொம்ப ஏழை, 110 கோடி தான் அவர்கிட்ட சொத்து இருக்குது. அந்த மாதிரி ஸோ 25-15ங்கிறது வந்து நான் 2வது கட்டமாக எடுத்து சொல்கிறேன். அதாவது ஒருவேளை தமிழ்நாடு வந்து இந்த முக்கோணம் என்ற 3 சித்தாந்தம் அப்படிங்கிற அடிப்படையிலேருந்து எங்கேயாவது மிஸ் பண்ணி ஒரு தப்பு பண்ணிச்சுன்னு சொன்னால் 25-15 வரும். ஏன்னா அதுக்கான பிரசிடென்ஸ் முன்னாடி இருக்குது. ஏன்னா நானே சொன்ன மாதிரி 2 தேர்தலில் 26-13 99 கொடுத்தது, 30-9 ஒரு தேர்தலில் கொடுத்தது, 98 கூட ஒரு 6 சீட்டு இந்த பக்கம் பிரிச்சு சென்னை சார்ந்து ஒரு 6 சீட்டு கொடுத்தது. இதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஏதாவது ஆச்சுனாலும் 25-15 தான் வரும். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் கிட்ட இருந்து ஒரு 18வது வருங்க, ஒரு 20 அடிச்சிருவாங்கன்னு முதல்ல சதவிகிதம் தான் பேசினாங்க. அப்புறம் 4 சீட்டுனாங்க, அப்புறம் அண்ணாமலை ஜெயிச்சிருவாரான்னாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் அதை ஜீரணிக்க ஓ இல்ல ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாடு பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மட்டும் ஒருமித்தமாக தான் ஓட்டு போட்டிருக்கு. ஓகே சார், ரொம்ப முக்கியமான கொஸ்டின், $1 மில்லியன் கொஸ்டின். நம்மளே இதை பற்றி 2 வாட்டி பேசிட்டோம் முன்னாடியே, பட் நான் திரும்பியும் கேட்குறேன். ஏன்னா வந்து ஓட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்குறேன். இன்ஃபேக்ட் நம்ம நிகழ்ச்சியோட பல்ஸ் கொஸ்டின், ஃபைனல் கொஸ்டின் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அண்ணாமலை ஜெயிப்பாரா மாட்டாரா? நான் அதுக்கு உங்கள் சேனல்லே விளக்கம் கொடுத்துருக்கேன். அதாவது கொங்கு மண்டலம்ங்கிறது வந்து அதிமுகவின் கோட்டைன்னு யார் வேணாலும் சொல்லிடுவாங்க. பொள்ளாச்சி வந்து அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லிடுவாங்க. கோயம்புத்தூர் மட்டும் என்ன பண்ணுச்சுன்னா 96 தேர்தலில் அதிமுகவுக்கு ஓட்டு போடல, கொங்கு மண்டலம் கூட ஓட்டு போட்டுச்சு. அந்த 96ல் கரப்ஷன் அதெல்லாம் பேசின போது கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அந்த 6 தொகுதி இருக்கு இல்லையா, அது வந்து 6 தொகுதியுமே அதிமுகவுக்கு ஓட்டு போடல. நான் சொல்றது கொங்கு மண்டலத்தில். அதுக்கப்புறம் இன்னொரு சிச்சுவேஷன் வந்தது. 98ல் வாஜ்பாய் ஐயாவோட அதிமுக இணைஞ்சு பணியாற்றுறாங்க. 99ல் வாஜ்பாய் கவுத்துட்டு அதிமுக வந்து தேர்தலை சந்திக்குது. அப்போ கூட கோயம்புத்தூர் ஓட்டு போடல, ஒரு கொங்கு மண்டலம் ஓட்டு போட்டுச்சு. திரும்பவும் சொல்றேன், கொங்கு மண்டலம் ஓட்டு போட்டுச்சு, ஆனா அது கோயம்புத்தூர் ஓட்டு போடல. அந்த 6 தொகுதியுமே 96 டோட்டலா திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டுச்சு, 99 சிபி ராதாகிருஷ்ணன் ஐயாக்கு தான். இந்த ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு என்னால சொல்ல முடியும். அண்ணாமலை நான் ஏற்கனவே சொன்னேன், எப்படியா இருந்தாலும் புறால வந்திருக்கும் சாப்பாடு, நீங்க ஸ்வீகில வாங்குறீங்க, இவ்வளவுதான் வித்தியாசம். அண்ணாமலை ஐயா வந்ததுனால இட் இஸ் கெட்டிங் எ ரெஜிஸ்டர்ட் ஃபேக்ட். ஈவன் அதர்வைஸ் அதில் எந்த ப்ராப்ளம் வராது. ஆனால் இந்த 1 லட்சம் வாக்கு உருவிட்டாங்க, ஒரு பூத்துலேயே 850 வாக்குகள் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க வைக்கிறதே தவிர, இது எப்படின்னா லாஸ்ட் ஓவர் 11 ரன்ஸ் அப்படின்னா முதல் பால்ல இருந்து சிக்ஸர் அடிச்சிருன்னு உட்கார வைப்பேன். அந்த பதட்ட நிலைக்குள்ள நம்ம பேசுறோம். ஐ ஆம் கான்ஃபிடென்ட் பிஜேபி ஜெயிக்கும்னு சொல்லும் பொழுது அண்ணாமலை தோற்பதற்கான சாத்தியங்களே இல்லை, அதுவும் கோயம்புத்தூர்ல. ஓகே சார், இந்த எலெக்ஷன் வந்து பாஜகவுக்கு போல் மேனேஜ்மெண்ட்ல ஒரு பெரிய ஒரு சேலஞ்சு தான் சொல்லலாம். இது வந்து ஈஸியான ஒரு விஷயமாக அதில் தெரியல. இந்த போல் மேனேஜ்மெண்ட்டை பாஜக எப்படி அதாவது ரிசல்ட்டுக்கு சரியா போல் மேனேஜ்மெண்ட் பத்தி நம்ம பேச சரியா பண்ணல. அதாவது நான் உங்களுக்கு ஒன்னே சொல்றேன், நீங்க போய் ஒரு கடையில பொருள் வாங்குறதுக்கு அவனே எடுத்து கொடுத்துட்டா நிம்மதியா வாங்கிட்டு வருவீங்க, இல்லைன்னா நீங்க எடுத்துட்டு வந்து வாங்கிட்டு வந்துருவீங்க. மக்கள் ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, ஓட்டு போட போறாங்க, ஜெயிக்கிறீங்க அல்ல தோக்குறீங்க. ஆனால் இதை அழகாக ஒரு போல் மேனேஜ்மெண்ட் வச்சு கரெக்டாக பகுத்து பிரித்து வேலையை பிரித்து கொடுத்து அவங்களுக்கெல்லாம் சரியான நேரத்தில் பணம் கொடுத்து அவங்களுக்கு சொந்த காசை வச்சு செலவு பண்ணி பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை கொண்டு வராமல் அவங்களுக்கு கரெக்டாக சாப்பாடு உள்ளே போய் சேர்ந்தது. யோசிச்சு பாருங்க, முந்தின நாள் நைட்டு 10 மணிக்கு அவன் கிளம்பி போயிருப்பான் அந்த பூத்தில் இருந்து. ஏன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. போயிட்டு காலையில் அவன் 5 மணிக்கெலாம் அங்கே வந்துட்டான். சாயங்காலம் 11 மணிக்கு மேலே தான் அவன் அங்கேருந்து வெளில வர முடியும். அந்த நேரத்தில் அவனுக்கு 3 வேளை சாப்பாடு போகணுமா வேண்டாம்? போடலன்னு சொல்றீங்களா? போகல. அதுதான் பெரிய பிரச்சனை. இது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கே சார். என்ன காரணம்னு சொன்னா, இந்த
ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் வருது இல்லையா, அதெல்லாம் நம்ம தான் சார், அதெல்லாம் ஒன்றும் எதிர்பார்க்க மாட்டாங்க. they take it granted. ஒவ்வொருத்தரும் 40,000 30,000 செலவு பண்ணாம இந்த தேர்தலில் உழைத்த ஒவ்வொரு காரியகர்த்தாவும் சொந்த காசுல இருந்து 30,000 40,000 செலவு பண்ணாம பண்ணணும். இது சரியா தப்பான்னு கேட்டீங்கன்னா அவனை பொறுத்த வரைக்கும் சரி, நம்மளை பொறுத்த வரைக்கும் தப்பு. இந்த பொல் மேனேஜ்மெண்ட்ங்கிறது அடுத்த முறை இன்னும் தீவிரமாக ரொம்ப நாள் கழிச்சு பண்றதுனால, மாசிவா பண்றதுனால, ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறது பிஜேபிக்கு எப்போதுமே கிடையாது. இந்தியா பூரா பண்ணிட்டாங்க, அதனால இங்க பண்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஆனா இங்க என்ன எடுத்து அப்படின்னு சொன்னா நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வந்தது. அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் இயல்பானது. நீங்க ஒரு பஸ்ல வரீங்க, கூட்டமா இருக்கும்போது நீங்க ஒரு மாதிரி சங்கடப்பட்டுட்டு வருவீங்க, கூட்டமே இல்லாத போது ஒரு வெறுமையோட வருவீங்க, வந்துட்டீங்க, சந்தோஷம். ஆனா அந்த சிரமங்கள் இருக்கத்தான் செஞ்சது. இன்னைக்குன்னு இல்லை, கடந்த 6 வருடங்களாகவே பிஜேபியோடைய காரியகர்த்தாக்கள் சொந்த காசு நிறைய செலவு பண்ணித்தான் பண்ணியிருக்காங்க. போன தேர்தலில் கூட அதிமுகவோட கூட்டணி இருந்தபோது அதிமுக காசு கொடுத்தாலும் அது காரியகர்த்தாக்கு வந்து சேரலை அப்படிங்கிறது தான் பிரச்சனை. எதுக்கு லஞ்சம் வாங்குறதுக்கோ அசோக் நகர்ல வீடு வாங்குறதுக்கோ இல்லை, இந்த வேலைகளை செய்து வாங்குவதற்கு. நீங்க ஒரு வேலை எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் அதை போய் அடுத்தவங்கிட்ட வேலை வாங்கணும் இல்லையா? அவங்ககிட்ட எப்படி நான் காசு கொடுக்காம பாத்துக்கலாம், அடுத்ததுல பண்ணிடலாம் ஜி அப்படின்னு எப்படி சொல்லி வாங்குறது? அந்த விஷயத்துலதான் இந்த தவறு நடந்தது. ஆனால் இது நீங்க பாராட்டுதலா தான் பார்க்கணும். செலவு பண்ணியாவது இந்த திமுக இருக்கக்கூடாது, பிஜேபி வரணும் அப்படின்னு அந்த காரியகர்த்தா நினைச்சா பாருங்க, இது 2 தேர்தலுக்கு எடுபடும். ஆனால் எம்ஜிஆர் அப்படி பழக்கல, ஜெயலலிதா அம்மா அப்படி பழக்கல. இவங்க ஷிஃப்ட் ஆகிறதுக்கும் நாளைக்கு முக்கியமான காரணம். ஆனா இன்னைக்கு இவங்க வந்து இந்த சிச்சுவேஷனுக்குள்ள வந்து கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்காங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒவ்வொரு காரியகர்த்தாவும் அது 68,000 பூத்து எல்லாம் சொல்றாங்க இல்லையா? எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க, எனக்கு கட்சிக்கு சம்பந்தம் இல்லைனாலும் நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சொல்லும் பொழுது நான் அந்த வேதனையை உணர்ந்திருக்கேன். ஸோ நீங்க சொல்றதை பார்த்தா காரியகர்த்தாஸ் வேர் ஹீரோஸ் ஆஃப் திஸ் எலெக்ஷன். ஆமா, அவங்க இல்லாம எப்படிங்க நடக்கும்? தே ஹேவ் டு டேக் இட் அப். நீங்க என்னதான், நான் தான் சொன்னேன், கருவாடும் கற்பூரமும் வச்ச இடத்துல வித்துரும். கரெக்ட். மற்றதுக்கு மார்க்கெட்டிங் வேணும், இந்த மாதிரி ஆட்கள் வேணும். அதுதான் பிஜேபியில நிறைய பேர் செஞ்சிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வெறுத்து போயிருக்காங்க. பெண்கள் ஒரு 15% ஷிஃப்ட் ஓட்டு பண்ணி தான் இந்த அதிமுக திமுகங்கிறது எப்ப பார்த்தாலும் பிரச்சனையா வருது, ஒரு 20 வருஷமா. அப்ப கூட அவங்க அதிமுகவுக்கு 2 வாட்டி வாய்ப்பு கொடுத்துட்டாங்க, திமுகவுக்கு மறு வாய்ப்பு கொடுத்ததே கிடையாது. இந்த 15% பெண்கள் என்ன பண்ணிருக்காங்கிறது தான் இப்போ தெள்ள தெளிவா தெரியணும். அது ஜூன் 4ஆம் தேதி ஒழுங்கா தெரிஞ்சு. நிச்சயமா சார், அடுக்கடுக்காக பல கேள்விகள் வச்சோம். ரொம்ப ராபிட், ரொம்ப ஃபாஸ்டா போனோம், ரொம்ப எல்லாமே ஜாலியா பேச வேண்டியது. போய் பேசும்போது தானே நிறைய இடர்பாடு. அப்ப என்ன சொன்னோம், அங்க என்ன சொன்னோம்னு கேட்க வேண்டிய அவசியம் வரும். ஆக்சுவலி நம்ம பண்ண அனாலிசிஸ் வந்து கண்டினியூஸா வந்து ஒரு கன்க்ளூஷன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, டே 1ல மெச்சூராய் இன்னைக்கு வந்திருக்கு. அறுவடைக்காக நிச்சயமா ஜூன் 4க்கு பிறகு எல்லா டேட்டா வச்சுட்டு நம்ம பேச போறோம், பழைய வீடியோவை கம்பேர் பண்ணி பேச போறோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சார், உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச்.